ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ரத்தன் டாட்டா பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. ஐசியூ பிரிவில் இருக்கார். தீவிர சிகிச்சை அந்த ஒரு பிரிவில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாரு. இது உண்மையாக நானும் இது கேள்விப்பட்ட போது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்ன ஆச்சு அவருக்கு என்பதை நம்ம பார்ப்போம். பிரபல தொழிலதிபரும் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான ரத்தன் டாட்டாவுக்கு நள்ளிரவில் திடீரென உடல்நலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பொழுது அவர் மும்பை பிரிட்ஜ் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு ஐசியூ பிரிவில் தீவிர சிகிச்சையில் அவர் உள்ளார். நம்ம நாட்டின் மிக முக்கியமான தொழிலதிபர் ரத்தன் டாட்டா. அவருக்கு இப்பொழுது வயது 86. டாடா சன்ஸ் நிறுவனம் இப்பொழுது இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு கண்டிப்பாக வந்து ரத்தன் டாட்டாவோட பங்கு அதில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதற்கிடையே ரத்தன் டாட்டாவுக்கு திடீரென உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மும்பை பிரிட்ஜ் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐசியூ பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நிலை வந்து மிக மோசமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நள்ளிரவு 12:30 மணிலிருந்து 1 மணி அளவில் ரத்தன் டாட்டா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அவருடைய இரத்த அழுத்தம் ஆபத்தான அளவுக்கு நள்ளிரவில் குறைந்துள்ளது. அதைத் தொடர்ந்தே அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதை அடைத்து உடனடியாக ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார். இப்பொழுது வல்லுநர் குழு நிபுணர்கள் குழு அவரது நிலையை கண்காணித்து வருகிறது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரத்தன் டாட்டா அவர்களுக்காக கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா வந்து டாட்டா வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு ஒரே காரணம், ஒரு முக்கியமான பங்கு அவருடைய பங்கு இருக்குது. ஸோ நம்ம அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிவ்யூஸ். ஜென்ரிவ்யூஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ரிவ்யூ கம்பெனி. நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஜென்ரிவ்யூஸ் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் அதில் சர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜென்ரிவ்யூஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.